இவர் எப்படி கட்சி வளர்த்தார் என்பது சொன்னது எனக்கு ரொம்ப நெஞ்சில் தச்சிருச்சு. அளவுக்கார் கேரியரில் உட்காந்துக்கிட்டு சைக்கிளில் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு 10-20 கிலோமீட்டர் போய் அங்கே உள்ள கிராமத்தில் இருக்கவங்களோட உட்காந்து பேசி இப்படிலாம் பாடுபட்டு வளர்த்த நிலை என்பது ரொம்ப பெரிய நிலை. அதனால் அவருக்கு இப்போ ரொம்ப நோக்கம். நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். தீரனை உண்டாக்குனார், இன்னும் பல பேரை உண்டாக்குனார், தலித் ஏழுமலையெல்லாம் மந்திரி ஆக்கினார், என்னென்னமோ செஞ்சாருன்னு வச்சுங்க. இப்போ இதற்கெல்லாம் பிறகு மணியெல்லாம் தலைவராக இருந்தார் என்றாலும் கூட இதற்கெல்லாம் பிறகு அன்புமணியை தலைவராக்கியது ராமதாஸ் தான். அவரை மைய அமைச்சராக்கியது ராமதாஸ் தான். அவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தியது ராமதாஸ் தான். நீங்கள் இன்றைக்கு அடைந்திருக்கிற பெருமைகள், அடைந்திருக்கிற உயரம், அரசியலில் கெட்டிப்பட்டிருக்கின்ற நிலைப்பாடு, இது எல்லாமே அவரால் வந்தது தான். அப்போ தான் அவர் வேண்டாங்கிறதுக்கு என்ன காரணம்? வேண்டாம் என்பதனுடைய பொருள் என்ன என்றால், அந்த கட்சியினுடைய அதிகார மையத்தில் அவர் இருக்கக்கூடாது. அதிகார மையம் என்ன என்றால் நிர்வாகிகளை போடுவது, அது சின்ன அதிகார மையம். வேட்பாளர்களை நிறுத்துகின்ற அதிகாரம் தான் பெரிய அதிகாரம். ஒரு கட்சிக்கு தேர்தலில் யாரோடு அணி சேர வேண்டும் என்று முடிவெடுக்கின்ற தலைவனும், யார் யாரை வேட்பாளர்களாக நிறுத்த வேண்டும் என்ற முடிவெடுக்கின்ற தலைவனும் தான் அதிகார தலைவன்.